வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். விஜய் பிரச்சாரத்தில் போன சனிக்கிழமை நடந்த 41 உயிர்கள் பலி இன்று ஏகப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் பல தலைவர்களுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு சம்பவமாக அமைந்திருக்கிறது. நிறையா கூட்டத்தில் பார்த்துருப்போம். 7:30 மணின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தா தலைவர் 10 மணிக்கு வருவார். அது வரைக்கும் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. சில பேர் சாப்பிடாம கூட உட்காந்துருப்பாங்க. அதுக்கு இடையில் இதோ வந்து விட்டார், அதோ வந்து விட்டார் சொல்லிட்டு கிரிக்கெட் கமாண்டரி மாதிரி ஒருத்தர் மேடையிலேருந்து பேசிக்கிட்டே இருப்பார். தலைவர் மவுண்ட் ரோடு வந்துட்டார், தலைவர் ஒட்டன்சத்திரத்து பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறார், திண்டுக்கல் வந்துட்டார், திருச்சியை தாண்டிட்டார், மேல்மலையின் ஒரு பக்கத்தில் நெருங்கிட்டார், இப்படியே சொல்லிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அதே அந்த கூட்டத்தை ஏதோ ஒரு டீ சாப்பிட்லாம், ஒரு பஜ்ஜி சாப்பிட்லாம், ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினப்புக்கு வராமல் அமுக்கி வச்சே உட்காந்துருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கரூரில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம். இவங்களும் அதே மாதிரி தாவேக்கால நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறாங்க, இதோ வந்து விட்டார், அதோ வந்து விட்டார் அப்படின்னு. 8:30க்குன்னு சொன்னதில் 8:45 தான் சென்னையிலேருந்தே புறப்பட்டுருக்கிறார். ஆமாம், திருச்சியில் 2 சில்லறைக்கு வந்திருக்கணும், மதியானம் 7 சில்லறைக்கு வந்திருக்கார், 6-7 மணி நேரம் கழிச்சு. இதன் அடிப்படையில் 1க்கு 2க்கு போகாமல் எல்லாரும் அப்படியே நின்றுருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள். அதை நினைக்கிறப்ப மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பாதாள சாக்கடைலாம் இருந்திருக்குது. பக்கத்தில் ஏகப்பட்ட கூரை குடிசையெல்லாம் இருந்திருக்குது. அதுக்கடையெல்லாம் போய் ரசிகர்கள், தொண்டர்கள், இல்லை அவர்கள்லாம் குண்டர்களா ரவுடிகளா அப்படிங்கிறது தெரியல, எல்லாம் ஏறி உட்காந்து பார்த்துட்டு இருக்க அதெல்லாம் தொம்முன்னு கீழே விழுந்து, அந்த வகையில் பயங்கரமான ஒரு விஷயம். அதாவது இது ஆரம்ப நிலை என்ன அப்படின்னம்னா, எல்லாத்தையும் போலீஸார் கட்டுப்படுத்தி வச்சுட்டாங்க. கட்டுப்படுத்தி வச்ச உடனே அந்த பிரச்சார டைம் வந்த உடனே விடணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தை விட்டவுடனே அவர்கள் ஓடி வர்றதை பார்க்குறப்பயே ஏதோ ஒரு அசம்பாவிதத்தின் அறிகுறி அப்படிங்கிறது கட்டாயமாக தெரியுது. இப்படியே நிற்கிறாங்க. நின்ற உடனே விஜய் வரக்கூடிய சமயத்தில் திடீரென்று ஒரு ஆம்புலன்ஸ், ஃபஸ்ட்டு அதான் ஆரம்பமே. ஆம்புலன்ஸ் என்ன உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற கான்செப்ட்னா, அவர் அந்த ஆள் சொல்கிறார், ஆம்புலன்ஸ் நாங்கள் 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க, ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்க, நாங்கள் வர்றோம், எங்களுக்கு இங்கே கூட்டம் நடக்கிற எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதில் 2 தாவேக்கா ரவுடிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆம்புலன்ஸை கண்ணாடியை உடைக்கிறாங்க. அங்கே இருக்கிற டிரைவர்ஸை மிரட்டுறாங்க. சேம் அந்த எடப்பாடி அந்த சாயலாகவே எடப்பாடி தான் இந்த ஆம்புலன்ஸ் மிரட்டல் கலாச்சாரத்தை கொண்டு வந்தது. அதிமுக கொண்டு வந்த இது ஆம்புலன்ஸ் மிரட்டல் கலாச்சாரத்தை இன்னைக்கு தாவேக்கா கையில் எடுத்துட்டாங்க. அதான் அந்த ஆரம்ப சம்பவம். தாவேக்கா கையில் எடுத்த உடனே டம்முன்னு அடிக்க, மற்றபடி அதோட மிரட்டல் ஏற்பட, மற்றபடி உள்ளுக்குள்ளே உட்காந்தே தாவேக்கா தொண்டர்கள் பயணம் செய்ய, அப்படியே ஒன்றுக்குள்ள அப்படியே ஆடக்கூடிய சமயத்தில் விஜய் வர்றாரு. ஆமாம், வந்த உடனே என்ன பண்ண, வெறும் 7 நிமிஷம் தான் பேசுகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், 7 நிமிஷம் பேசுகிறார். அவருக்கு கொடுத்தது அரை மணி நேரத்துக்கு மேலே. எங்கேயுமே அப்படித்தான். அந்த பேசக்கூடிய ஆரம்பத்திலே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசுகிறப்பயே, அதாவது இன்னும் சொல்ல போனால் விஜய் வருவதற்கு முன்னால் ஏகப்பட்ட பேர் மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸை போக பிடிக்க, அதன் அடிப்படையில் தான் உள்ளே நுழையிறார். நுழைஞ்ச உடனே மீண்டும் அதனுடைய அந்த ஆம்புலன்ஸ் வரக்கூடிய சமயத்தில் பயங்கரமான ஒரு உள்ளுக்குள்ளேயே அந்த ஒன்றுக்குள் ஒன்று மோதிய ஒரு விஷயம். மற்றபடி அப்படியே அந்த விஜய் வந்தோடனே அவரை நோக்கி நெருக்கிய ஒரு விஷயம். அதில் தான் ஏகப்பட்ட பெண்களும் குழந்தைகளும் மாட்டிக்கிட்டாங்க. அப்படியே நெருங்க சில பேர் அதில் இருக்கக்கூடிய ஜெனரேட்டரை உடச்சி உள்ளே போயிருக்கலாம் ஆம்புலன்ஸுக்குள்ளே. அப்படின்னா என்ன, ஒரு தாவேக்கா தொண்டர்களுடைய கட்டுப்பாடு மிக மோசமான நிலை. ஆமாம், அதன் அடிப்படையில் நெருங்க ஏகப்பட்ட பேர் அங்கேயே மயக்கம் முடிச்சு ஒன்றுக்குள்ள ஒன்று. ஆமாம், நிறைய பேர்த்துக்கு தண்ணி பாட்டிலும் விஜய் தூக்கி போடுறாரு. மற்றபடி எந்த பிரயோஜனமும் இல்லை. தண்ணி பாட்டில் எப்போ தூக்கி போடுறது? அது மத்தியானம் 3 மணி 4 மணிக்கு தூக்கி போட்டிருக்கணும். அந்த நேரத்துக்கு வரேன்னு சொல்லி போட்டு 7 மணி 5 மணி நேரத்துக்கு பின்னால் தண்ணி பாட்டில் தூக்கி போட்டால் எப்படி ஒரு உயிர் காப்பாற்ற முடியும்? உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பார்க்குறாரு, 7 நிமிஷம்தான் கட்டாயமாக. அதுக்குள்ளே அவருக்கு சுற்றுப்புற துண்டாக தெரியுது. நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, நிறைய பேர்
மயக்கமான நிலையில் இருக்கிறாங்க, தண்ணிக்கு தவிக்கிறாங்க. இனி விட்டா நமக்கு பேரு கெட்டு போயிடும். தாம் தப்பித்து விடுவோம். அதான் மெயின் காரணம். தப்பித்து விடுவோம், இல்லைன்னா போட்டு மக்களை மொத்திடுவாங்க. அது ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கரூர் மக்கள் வந்து விஜய் மேல ரொம்ப காண்டா இருக்கிறாங்க. தாவேக்கா தொண்டர்கள்ங்கிற கான்செப்ட்ல ஏகப்பட்ட பேர் ஓடி ஒளிந்திருந்தாலுமே கூட, ஏன்னா நாளைக்கு வந்து கரூருக்கு விஜய் வந்தாலும் ஏகப்பட்ட கேள்வி இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதன் அடிப்படையில் என்ன பண்ணாரு, 7 நிமிஷம் மீறி போனால் 8வது நிமிஷம் கடகடன்னு உள்ளே இறங்கி உள்ளே போயிடுறாரு. அது வர்றதுக்கு முன்னால் இந்த டாஸ்போர்ட் லைட்டை ஆஃப் பண்ண வேண்டியது, ஆன் பண்ண வேண்டியது, ஆஃப் பண்ண உள்ளுக்குள்ளே உட்காந்தே சினிமாவை போல ஃபிலிம் காட்டினார். அதிலே வந்து ஏகப்பட்ட கூட்டம் நெருக்கடிச்சு வந்தவொடனே மேலே ஏறி பேசுறதுக்குள்ளே இன்னும் நெருங்கிக்கிச்சு. உடனே என்ன போட்டால் ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல ஒன்றுக்கு மேலே ஒன்று பண்ணக்கூடிய சமயத்தை துண்டா அவர் மேலேருந்து பார்க்குறப்ப எல்லாமே தெரியுது கம்ப்ளீட். எத்தனை பேர் மயங்கி விழுந்து விட்டார், எத்தனை பேர் ஆம்புலன்ஸு. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாரு, அவரே ஓப்பனாகவே சொல்கிறாரு, தூக்கிட்டு போங்கப்பா, தூக்கிட்டு போங்க. என்னத்தை தூக்கிட்டு போகுது, அதுக்கு என்ன காரணம் என்பதை விஜய் அறிந்தாரா? சரி தூக்கிட்டு போக சொல்கிறார், ரைட்டு ஓகே. தானும் கூட இருந்து அது எவ்வாறு அப்படி சரி செய்தாரா? இன்னும் சொல்ல போனால் விஜய புறப்படாமல் இருந்திருந்தா இன்னும் ஒரு 10 பேர் மிச்சமாக இருப்பாங்க. கட்டாயமா புறப்பட்டதுனால இன்னும் அதிகப்படியான ஒரு மரணம். ஏன்னா புறப்பட அதை நோக்கி ஓடக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய சமயத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கக்கூடிய சமயம் என்ன ஆகும்? ஒன்றும் பண்ணவெல்லாம் முடியாது. போலீஸ் என்னங்க செய்ய முடியும்? அவங்களே என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு 5 இடத்த வந்து கேட்குறாங்க. 5 இடத்துல ஒரு இடத்த வந்து போலீஸ் செட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே தான் அந்த இடம் வேணும்னு கேட்குறாங்க. கேட்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ண முடியும்? 10,000 பேர் தான் அங்கே வருவாங்க அப்படிங்கிறாங்க. வந்தது வந்து 30,000 40,000த்துக்கு மேலே. அது யாருடைய பொறுப்பு? தாவேகா விஜயனுடைய பொறுப்பு, தாவேகா பொறுப்பாளருடைய பொறுப்பு, அங்கே இருக்கக்கூடிய தாவேகா மாவட்ட மதியழகனுடைய பொறுப்பு, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அவருடைய பொறுப்பு. அதை விட்டு போட்டு காவல்துறை மேலே என்ன, காவல்துறை என்ன பண்ண முடியும்? மனுஷங்க. அது என்ன சொல்ல போனால் அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் காவல்துறை ஏகப்பட்ட டிமாண்டு பண்ணுறாங்க. எப்பா இங்கே கூடாதீங்க என்ன அப்படின்னு போட்டு லத்தியாலே வந்து மிரட்டுறாங்க. வேணாம்ப்பா, ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடும், வேணாம் அப்படின்னு போட்டு ஏடிஜிபிலாம் ஏகப்பட்டது இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவரே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். அங்கே உள்ள போலீஸார் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாப்பா, திருச்சியில் தான் அப்படி பண்ணீங்க, மதுரையில் இப்படி பண்ணீங்க, மற்ற நாகப்பட்டினம் அப்படி பண்ணீங்க, ஏதோ அசம்பாவிதம் நடக்கும், இந்த மாதிரி இருக்கிறப்ப கட்டாயமாக அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு போட்டு போலீஸார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொன்ன சொல் இன்னைக்கு வந்து வேறு விதமாக போயிடுச்சு. செந்தில் பாலாஜி உடனே ஒடியாந்தார். அதுவும் இன்னைக்கு வேறு விதமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அந்த மாதிரிலாம் ஒரு தாவேகாவுடைய தொண்டர்கள் வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவர்களாக, விஜயே வந்து இன்னைக்கு வந்து குழந்தையை போன்று மற்றபடி மனநிலை சரியில்லாமல் ஓடுறார். அந்த பேச 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 எல்லாத்தையும், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த மயங்கி விழுந்ததே மற்றபடி மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துவிடும் என்பது முன்கூட்டி தெரிஞ்ச உடனே கடகடன்னு வண்டி எடுத்துட்டு ஓடுறார். ஆமாம், ஓடுறது துண்டா தெரியுது. அப்புறம் அதையும் மீறி அதுக்குள்ளே ஒரு 30 பேர் இறந்துடுறாங்க. விஜய் இறங்கி வண்டியை விட்டு கீழே இறங்கி சார்ஜ் பண்ண உடனே அந்த வண்டியை விட்டு அதை ஓடக்கூடிய சமயத்தில் இங்கே சென்னை விமான நிலையத்தை மடக்குறாங்க. விமானத்தை மடக்கணும்னா இந்த மாதிரி 30 பேர் இறந்துட்டாங்க சார். அவர் ஃப்ளைட்டில் பறக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். எங்கே திருச்சியிலிருந்து கம்ப்ளீட் அவர் அங்கே கரூர் டு இதுக்கு வந்து அங்கேருந்து விமான நிலையம் ஏறி சென்னையில் இறங்கி அவர் தன்னுடைய ஊடான பனையூருக்கு போகக்கூடிய அந்த விமான நிலையத்தை கட் பண்ணி வரக்கூடிய சமயத்தில் நிருபர்கள் மடக்கிறாங்க. சார் அதுக்குள்ளே 30 பேர் 35 பேர் கணக்கு வந்துடுது சார். இந்த 35 பேர் இறந்துட்டாங்க சார், கொஞ்சம் என்னென்னு சொல்லுங்க நான் திப்புன்னு ஓடுறேன். அங்கே கூட ஒரு இது இல்லையே. அப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன பண்ண முடியும்? பொதுமக்கள் கட்டாயமாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அனுபவம் இல்லாத சரியான எல்போர்டு விஜய் வந்து ஒரு சரியான எல்போர்டு அப்படிங்கிறத துண்டா தெரிஞ்சு போச்சு. சும்மா பேசுனா பத்தாது. அந்த பேசுறது என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. ஒரு கொள்கை விளக்கம் இருக்கா? ஒரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படிங்கிற விளக்கம் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. சும்மா அவன் அப்படி இவன் இப்படி, அது எல்லாரும் தாங்க இருப்பாங்க. இவர் மட்டும் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருப்பாரு? கரெக்டாக ஒழுங்காக போயிடுவாரா? ஒரு சாதாரண கூட்டத்தையே மெயின்டைன் பண்ண முடியல. என்ன அந்த வேலுச்சாமி புரம் கரூர் அதையே மெயின்டைன் பண்ண முடியல. ரசிகர்களை மெயின்டைன் பண்ண முடியுதா? நீ எப்படி தமிழ் மக்களை மெயின்டைன் பண்ணுவ? சாதாரண இருக்கக்கூடிய ஒரு 30,000-40,000 பேரை மெயின்டைன் பண்ண முடியல.
10,000 பேர் சொல்லிட்டு 30,000 பேர் வந்திருக்கு. அதையும் உன்னால் சரியான கணக்கீடு செய்ய முடியல. அப்படிங்கிற சமயத்தை தமிழ்நாடு அளவுக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான 8 கோடி மக்கள் நீ எப்படி மெயின்டைன் பண்ணுவ? சாதாரணம் கிடையாதுங்க அரசியலுங்கிறது. இது வந்து சினிமா கிடையாது. சினிமானா ஒரு ஷாட் எடுப்பாங்க, தவறாக வந்துருச்சா மீண்டும் ஒரு ஷாட் எடுத்து கரெக்ஷன் பண்ணி எடிட்டிங் பண்ணி ஃபிலிமில் ஒட்டி எடிட்டிங் பண்ணி போட்டு விட்டால் படம் ஓடும். இது அரசியல் அப்படி கிடையாது. என்ன செஞ்சு அது டக்கு டக்கு டக்குன்னு பதிவாயிரும். நீ திருத்தவலாம் முடியாது, எடிட்டிங் பண்ணவலாம் முடியாது. அதனால் அரசியல் வேறு, சினிமா வேறு. இதை வந்து விஜய் வந்து இனிமேலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எப்படியெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டுமோ போலீஸார் இனிமேல் கட்டுப்பாடு விதிக்கணும். ஆமாம், அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யணும். இல்லை என்று சொல்ல வரும் காலங்களில் இந்த மாதிரி அரசியல்வாதி காட்சி மக்களை கூடி ஏன்னா ஏதாவது மீண்டும் அசம்பா நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா என்ன ஆகுறது? ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.